கம்பன் 1 அப்படிங்கிற ரகம் தான் அந்த உளுந்து. பல்சஸ் பயிர் உளுந்து போடுங்க, ரேட்டு நல்ல ரேட்டு இருக்குது. நல்லா வந்து உங்களுக்கு ஈல்டு நல்லா கிடைக்கும். இதில் வந்து ரைசோபியா பாக்டீரியா வந்து நல்லா ஃபார்ம் ஆகும். இதை வெட்டி அப்படியே நீங்கள் கட்டைக்கு மண்ணை அணைச்சி விட்டிங்கனாக்க நல்லா வந்து தலைச்சத்து நல்லா கிடைக்குமுங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதை பயன்படுத்தி நான் இப்போ வந்து உளுந்து வச்சுருக்கேனுங்க. நல்ல ஈல்டு. அடிக்கிறதோட அந்த சாம்பல் நோய் தான் விழுது அங்கங்கே. அதை வந்து என்னோட கண்ட்ரோல் பண்ண முடியல. அப்படி இருந்து போய் கேட்டு பார்த்தனுங்க. சூடோமோனஸ் விரிடியும் கொடுங்க, கண்ட்ரோல் ஆகும் அப்படின்னு சொன்னாங்க. திரும்ப அதையும் கொடுத்தும் பார்த்தீங்கன்னாக்க மேக்சிமம் ஒரு 50% கண்ட்ரோல் ஆகிடுச்சுங்க. 50% சுத்தமாகவே கண்ட்ரோல் ஆகலை. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா பூரா வந்து களைகள் அதிகமாக இருக்கிறதுனால செடி வேறு முத்திருச்சு. இன்னும் 10 நாளில் வந்து நான் வந்து காயெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு பழையபடி இழுத்து கட்டலாம்னு இருக்கணுங்க. இதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வாழைத்தோப்புலேயும் சரி, ஊடு பயிராக உளுந்து, தட்டாம்பயிறு, இந்த மாதிரி வந்து குத்து வகை பயிர் வகை நம்ம வந்து பண்ணணும்னாக்கா நல்ல மகசூலும் கிடைக்கும். அது மாதிரி பார்த்தீங்கன்னாக்க வாழை கடைக்கு நான் எருவே வைக்க தேவையில்லை. இதுவே பார்த்தீங்கன்னா நல்ல எருவுங்க. இது மாதிரி எல்லா விவசாயிகளும் வந்து பயன்படணும்னு நான் கேட்டுக்கிறேனுங்க.